சமீபத்துல பிசிசிஐ இந்திய வீரர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அதுல மிக முக்கியமானது இந்திய வீரர்கள் அனைவருமே இனி உள்ளூர் போட்டிகள்ல விளையாட வேண்டும் அப்படின்றது தான். அப்படி விளையாடாத வீரர்களுக்கு இந்திய அணியில கண்டிப்பாக இடம் அளிக்கப்பட மாட்டாது. அத்துடன் அவங்களுடைய சம்பளம் மற்றும் பிசிசிஐ ஒப்பந்தம் ஆகியவற்றை இழக்க நேரிடும் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. இருந்தாலுமே இது போன்ற ஒரு சிக்கல்ல தான் சஞ்சு சாம்சனுடைய பெயர் அடிபட்டு இருக்கான். தற்போது முடிவை எட்டியிருக்கும் தேசிய அளவிலான விஜய் அசாரோ டிராபி தொடர்ல சஞ்சு சாம்சன் விளையாடல. இதற்கு முன் நடந்த T20 தொடரானது சையத் முஷ்டக் அலி டிராபி தொடர்ல சஞ்சு சாம்சன் அவர்கள் கேரளா அணிக்காக ஆடியிருக்காரு. அதன் பின்னர் துவங்கிய விஜய் அசாரோ டிராபி தொடர்ல அவர் பங்கேற்கல. இதற்கான சரியான காரணம் என்ன அப்படின்றது கூட இதுவரைக்குமே தெரிவிக்கல. இது குறித்து கேரள மாநில கிரிக்கெட் அமைப்பின் சார்பிலோ சஞ்சு சாம்சன் தரப்பிலோ பிசிசிஐக்கு எந்த ஒரு விளக்கமுமே அளிக்கப்படவில்லையா. அதே சமயம் பாத்தீங்கன்னா விஜய் அசாரோ டிராபி தொடர் நடைபெற்ற நேரத்துல சஞ்சு சாம்சன் அவர்கள் துபாயில அவருடைய நேரத்தை செலவிட்டது தற்போது தெரிய வந்திருக்கு. இதனடுத்து பிசிசியுடைய தேர்வு குழுவினர் சஞ்சு சாம்சனை இந்திய அணியில இருந்து அடுத்து வரும் தொடர்களை நீக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. இந்த விவகாரம் தற்போது பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அடுத்ததாக 22ஆம் தேதி இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே T20 போட்டி நடைபெறுது. இதுல சஞ்சு சாம்சன் இடம்பெறுவாரா? லெவன்ஸ் அணி இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்விதான் தற்போது ரசிகருடைய மத்தியில அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.